40,000 ரூபாய்க்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்படணும் சம்பாதிக்கிறதுக்கு. இந்த காலத்துல இப்படி ஒரு தம்பதியா? இந்த மாதிரி பணம் கிடைச்சுங்காட்டியாச்சு, மத்தவங்க கிடைச்சுன்னா ஐயோ பாவம், பணத்தை யாரு தவற விட்டாங்களோ அவங்க கிட்ட எப்படியாவது கொடுத்துடணும்னு போராடிய தம்பதி. வியந்து போன போலீசார், கண் கலங்க நன்றி சொன்ன பாட்டி, நெகிழ வைக்கும் வீடியோ. இந்த வீடியோ பார்க்கும்போது நல்ல மனுஷங்க இன்னும் நிறைய பேரு உலகத்துல இருக்காங்க அப்படின்னு தான் சொல்ல தோணுது. திருப்பூர் மாவட்டம் அவினாசி ஒன்றியத்துக்கு உட்பட்ட வடுகபாளையம் கிராமம் காட்டுவளவு பகுதியில இருக்கிறவரு பெருமாள். கட்டிட கான்ட்ராக்டரா இருக்காரு. இவங்களுடைய மனைவி அம்சவேணி. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா அவினாசியில இருந்து கோவைக்கு மருத்துவமனைக்கு போயிருக்காங்க. அப்போ ஈரோடு கோயம்புத்தூர் மார்க்கமா போன அரசு பேருந்துல அவினாசியில இருந்து தன்னுடைய மனைவியோட கிளம்பி இருக்காரு. அப்போ அவர் உட்கார்ந்துட்டு இருக்கிற சீட்டுக்கு கீழே பாத்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பேக் இருக்கிறத பாத்திருக்காரு. எடுத்து திறந்து பார்க்கும்போது உள்ள 40,000 ரூபாய் பணமும் ஒரு வங்கி கணக்கு புத்தகமும் இருந்திருக்கு. இந்த தம்பதிக்கு எழுத படிக்க தெரியாதுங்க. யாரோ பணத்தை விட்டுட்டாங்க அப்படின்றத மட்டும் புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்களோட வேலை எல்லாம் முடிச்சிட்டு அவங்களோட நண்பரோட உதவியோட சம்பந்தப்பட்ட நபர்கிட்ட கான்டாக்ட் பண்ணி எல்லா விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. உடனடியா அவினாசி காவல் நிலையத்துக்கு வந்து உரிய அடையாளங்கள் சொல்லி பணத்தை வாங்கிக்கோங்க அப்படின்னு கூறி இருக்காங்க. போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து நடந்தது சொன்னதும் போலீசார் வியந்து போயிட்டாங்க. அட எப்படிப்பா அவங்கள சும்மா அனுப்புறது, வாங்கிட்டு வாங்க அந்த மாலையும் சால்வையும் அப்படின்னு சொல்லி அந்த தம்பதிய கௌரவிச்சிருக்காங்க. மூதாட்டி கலாமணி அப்படின்றவங்க தான் அந்த பணத்தை தவற விட்டது. கண் கலங்க அந்த தம்பதிக்கு நன்றியும் சொல்லியிருக்காங்க. எழுத படிக்க தெரியாத இந்த தம்பதி எவ்வளவு பெரிய நல்ல விஷயம் பண்ணிருக்காங்கல்ல. இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களுக்கு இப்பவே பிஹைண்ட் வுட்ஸை ஃபாலோ பண்ணுங்க.